திருச்சிட்டம்பலம் வாரம் ஒரு தேவாரம். இந்த தொகுப்பில் திருஞான சம்பந்தர் அருளிய அற்புதமான திருப்பதியங்களை நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம். சிவபுரம் சென்று இறைஞ்சிய பின்னர் சண்பைப்பிரானாரை மறையோதும் அடியார்கள் ஒன்று கூடி வரவேற்க ஸ்ரீ கும்பேஸ்வரர் கோயிலாம் திருக்குடமூக்கினை அடைந்து குடமூக்கிடமா இரவிரி திங்கள் சூடி இருந்தான் அவன் எம் இறையே என பின்வரும் திருப்பதிகத்தை ஞானசம்பந்தர் பாடத் தொடங்குகிறார். 3ஆம் திருமுறை 59வது பதிகம். பண் பஞ்சமம். தலத்திறைவன் கும்பேஸ்வரர், இறைவி மங்களாம்பிகை, தீர்த்தம் காவிரி ஆறு மற்றும் மகாமககுளம், தலவிருட்சம் வன்னிமரம். திருச்சிட்டம்பலம். முதல் பாடல். அறவிரி கோடல் நீடல் அணி காவிரியாற்றின் அயலே மரவிரி போதுமவல் மணமல்லிகை கள்ள வீழும் புறவிரி சோலை சூழ்ந்த குழகன் குடமூக்கிடமா இரவிரி திங்கள் சூடி இருந்தானவன் எம்மிரையே. பாடலுடைய பொருள். பாம்பினை போல் நீண்ட தண்டோடு விளங்கும் கோடல் மலரும், காவிரிக்கு அயவில் முல்லையும், மல்லிகை மலரும், தேன் துளிர்க்கும் புறாமலரும் விளங்கும் எழிலார் குடமூக்கினை இடமாக கொண்டு மேவும் சிவபிரான் இரவில் திகழும் சந்திரன் சூழ விற்றிருப்பார். அப்பெருமானே எம்மிறைவன். திருச்சிட்டம்பலம். ஓத்து அரவங்களோடும் ஒலி காவிரியார் தயலே பூத்து அரவங்களோடும் புகை கொண்டடி போற்றி நல்ல பூத்து அரவங்களோவா குழகன் குடமூக்கிடமா ஏத்து அரவங்கள் செய்ய இருந்தானவன் எம்மிரையே. பாடலுடைய பொருள். மறைகள் ஓதும் ஒலியுடன் காவிரியாற்று வெள்ளத்தின் ஒலியும் ஒன்று இணைந்து பரவ மலர் சோலைகளில் மலர்ந்த மலர்களை கொண்டு போற்றி தூப தீபங்களை காட்டி அரணின் திருப்பெயரை பலகாலம் கூறி ஒலிக்க பெரும் ஆரவாரத்துடன் திருவாடல் புரியும் ஆடலரசனின் திருக்குடமூக்கினை நன் இருப்பிடமாக கொண்டு வெற்றுள்ளார். அப்பிரானை மக்கள் அனைவரும் ஹர ஹர என கூறி ஆரவாரித்து மெய்யான புகழினை கூறி வணங்குவர். அவரே எம் இறையாவார். திருச்சிட்டம்பலம். மயில் பெடை புல்கியால மணல் மேல் மட அன்னம் மல்கும் பயில் பெடை வண்டு பண் செய் பழம் காவிரி பைம்பொழில் வாய் கோயில் பெடையோடு பாடல் உடையான் குடமூக்கிடமா இயலோடு வானம் ஏத்த இருந்தானவன் எம்மிரையே. பாடலுடைய பொருள். ஆண்மையில் பெண்மையிலோடு தழுவி ஆடிட இளமையான அன்ன பறவைகள் காவிரி கரையில் விளங்கும் மணலின் மீது நடை பயிலவும் வண்டினம் பண் செய்யவும் பைம்பொழியில் உள்ள குயிலானது பெடையுடன் சேர்ந்து பாடலை இசைத்து விளங்கவும் திருக்குடமூக்கில் இறைவன் வீற்றுள்ளான். விண்ணவர்கள் போற்றுமாறு விளங்கும் அப்பெருமானே எம் இறைவன் ஆவார். திருச்சிட்டம்பலம். மிக்கரை தாழ வேங்கை உரியார்த்து உமையாள் வெறுவ அக்கரவு ஆமை ஏனம் மறுப்போடு அவை பூண்டு அழகார் கொக்கரையோடு பாடல் உடையான் குடமூக்கிடமா எக்கரை யாரும் ஏத்த இருந்தான் அவன் எம்மிரையே. பாடலுடைய பொருள். சிவபிரான் புலியின் தோலை உரித்து நன்கு தாழ அறையில் கட்டியவர். உமையம்மை
வெறுவுறுமாறு எலும்பு, அரவு, ஆமையோடு பன்றியின் கொம்பு ஆகியவற்றை அணிகலன்களாக பூண்டு கொக்கரை எனும் இசைக்கருவின் ஒலிக்கு ஏற்ப பாடுபவர். அப்பெருமான் குடமூக்கினை இடமாக கொண்டு அனைவரும் போற்ற விளங்குபவர். அவரே எம் இறைவனாவார். திருச்சிற்றம்பலம். வடியுடைவாள் தடங்கண் உமையஞ்ச ஓர் வாரணத்தை பொடியணி மேனி மூட உரி கொண்டவன் புன்சடையான் கொடி நெடு மாடம் ஓங்கும் குழகன் குடமூக்கிடமா இடிபடுவானம் ஏத்த இருந்தான் அவன் எம்மீரையே. பாடலுடைய பொருள்: அழகிய உருவமும் நீண்ட ஒளி திகழும் கண்களை உடைய உமையம்மை அஞ்சுமாறு யானையின் தோலை உரித்து திருநீறு தரித்துள்ள மேனியில் அதை போர்த்திய சிவனார் சடைமுடி உடையவராய் நீண்ட கொடிகள் விளங்கும் நெடிய மாளிகைகளில் மேவும் குழகனாய் குடமூக்கில் விண்ணோர் போற்றி பரவுமாறு இருப்பவர். அவரே எம் இறைவனாவார். திருச்சிற்றம்பலம். கழை வளர் கவ்வை முத்தம் கமழ் காவிரியாற்றையலே தழை வளர் மாவின் நல்ல பலவின் கனிகள் தங்கும் குழை வளர் சோலை சூழ்ந்த குழகன் குடமூக்கிடமா இழை வளர் மங்கையோடும் இருந்தான் அவன் எம்மீரையே. பாடலுடைய பொருள்: முற்றிய மூங்கில்களிலிருந்து மிகுதியாக கிடைக்கும் பெரிய விலையை கொடுக்கும் முத்துக்கள் விரவும் காவிரி ஆற்றின் மருங்கினில் மாங்கனிகளும் பலாவின் கனிகளும் பெருகியுள்ள சோலைகள் சூழ்ந்த திருக்குடமூக்கினை பெருமானார் இடமாக கொண்டு உமையோடு உடனாக திகழ்கின்றார். அவரே எம் இறைவனாவார். திருச்சிற்றம்பலம். மலை மலி மங்கை பாதம் மகிழ்ந்தான் எழில் வையம் உய்ய சிலை மலி வெங்கணையால் சிதைத்தான் புறம் மூன்றினையும் துளை மலி தன் பலவின் பழம்பேழ் குடமூக்கிடமா இலை மலி சூலம் ஏந்தி இருந்தான் அவன் எம்மீரையே. பாடலுடைய பொருள்: மலைமகளாகிய உமையம்மையை தம் திருமேனியில் கொண்டு மகிழ்வுடன் விளங்கும் பிரானார் எழிலாகிய இவ்வுலகம் உய்ய மேருமலையை வில்லாக கொண்டு தீயினை அம்பாக்கி தொடுத்து முப்புறங்களை எரித்து சிதைத்து சாம்பலாக்கியவர். பலாக்கனிகள் மரத்திலிருந்து தாமே விழும் வனப்பம் கொண்ட குடமூக்கில் உறைபவர். சூலப்படை கொண்டவர். அவரே எம் இறைவனாவார். திருச்சிற்றம்பலம். நெடுமுடி பத்துடைய நிகழ்வாளர கண்ணுடலை படுமிடர் கண்டு அயர பருமாள் வரை கீழடர்த்தான் கொடுமடல் தங்கு தெங்கு பழம்பீழ் குடமூக்கிடமா இடு மலரெக்கர் சூழ இருந்தான் அவன் எம்மீரையே. பாடலுடைய பொருள்: நீண்ட முடிகளான பத்தினை கொண்ட அரக்கனான இராவணனின் உடல் இடரும்படி நலியுமாறு கைலை மலையின் கீழ் அடர்த்து விளங்கியவர் சிவனார். வளைந்த தென்னை மரங்களிலிருந்து முற்றிய காய்கள் தாமே கீழே விழும் தன்மை கொண்ட குடமூக்கில் மேவுபவர். அவரே எம் இறைவனாவார். திருச்சிற்றம்பலம். ஆரியரியாழியானும் மலரானும் மளப்பரிய நீரிரி புன்சடை மேல் நிரம்பாமதி சூடி போரெரியாகி நீண்ட குழகன் குடமூக்கிடமா ஈரறி கோவணத்தோடு இருந்தான் அவன் எம்மீரையே. திருச்சிற்றம்பலம்.
பாடலுடைய பொருள்: தீயினை உமிழ்ந்து பகைவரை அழிக்கவல்ல சக்கரப்படையை உடைய திருமாலும் தாமரை மலரில் உறையும் நான்முகனும் அளப்பதற்கு அரியவராகிய சிவனார் கங்கை கொண்ட சடைமுடியில் பிறையை சூடி இருப்பவர். அப்பிரான் உயிர் தோங்கி எரியும் ஜோதி அழகர். அவர் குடமூக்கினை இடமாக கொண்டு தோலும் கோவண ஆடையும் கொண்டு எழுந்தருளி இருப்பவர். அவரே எம் இறைவன் ஆவார். திருச்சிட்டம்பலம். மூடிய சீவரத்தார் முதுமட்டையர் மோட்டமணர் நாடிய தேவர் எல்லாம் நயந்தேத்திய நன்னலத்தான் கூடிய குன்றம் எல்லாம் உடையான் குடமூக்கிடமாம் ஏடலர் கொன்றை சூடி இருந்தான் அவன் எம்மீரையே. பாடலுடைய பொருள்: சீவா ஆடையை போர்த்தியவர், மிக்க போதையராகிய பௌத்தர், இருமாப்பு கொண்ட அமணர் ஆகியோர் கூறுவன பயனற்றவை. விண்ணவர் விரும்பி போற்றும் நன்னிநலன் தரும் பெருமான் மண்ணுயிரை குன்ற வைக்கும் தீவினையால் வரும் குற்றங்களை நீக்கி அருள் பாலிப்பவர். அவர் கொன்றை மலரை சூடி குடமூக்கினை இடமாக கொண்டு விளங்குபவர். அவரே எம் இறைவன் ஆவார். இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான 11வது பாடலை பார்க்க போகிறோம். திருச்சிட்டம்பலம். வெண்கொடி மாடம் ஓங்கு விரல் வெங்குரு நன்னகரான் நண்பொடு நின்ற சீரான் தமிழ்ஞான சம்பந்தன் நல்ல தன் குடமூ கமர்ந்தான் அடிசே தமிழ் பத்தும் வல்லார் விண்புடை மேலுலகம் வியப்பெய்துவர் வீடெளிதே வியப்பெய்துவர் வீடெளிதே வியப்பெய்துவர் வீடெளிதே. பாடலுடைய பொருள்: ஒளி திகழும் கொடிகள் கொண்ட மாட மாளிகைகள் பெருமையுடன் திகழும் வெங்குரு எனும் காழிப்பதியில் வாழ்பவராகி அனைவரிடத்திலும் நட்பு பூண்டு சீர்கொண்டு தமிழில் வல்லவராய் திகழும் ஞானசம்பந்தன் நன்மையோடு தன்மைமிகு குடமூக்கில் உறையும் ஈசனின் திருவடியை அடையும் தமிழாக உள்ள இத்திருப்பதிகத்தை அருளினன். இதனை ஓத வல்லார்கள் உயர்ந்து நிற்கும் விண்ணுலகினை அடைவர். அவர்களுக்கு வீடு பேரும் மிக எளிதாக கிட்டும். இன்னைக்கு திருஞான சம்பந்தர் திருக்குடமூக்கில் அருளிய அற்புதமான இந்த பதிகத்தை பார்த்தோம். அடுத்த வாரம் ஞான சம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்.